யோசனையில் பெரியவரும் நம்முடைய யோசனைகளை எல்லாம் அறிந்தவருமாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கே துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க சங்கீதம் 38:12. என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள். எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள். துதிக்க புலம்பல் 3:62. எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் வாய்மொழிகளையும் அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளில் ஜெபிக்க வேண்டியது, கர்த்தர் தேசத்தில் உள்ள ஜனங்களை காத்து அவர்களுக்கு விரோதமாக செய்யப்படும் யோசனைகளை சித்திக்க பண்ணாமல் தீமையான ஆலோசனைகளை கர்த்தர் முறியடிக்க வேண்டும் என்றும் அவைகளை அபத்தமாக்கி போட வேண்டும் என்றும் அதற்காக நாம் காத்திருந்து ஜெபிக்கலாம். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பும் பொறாமைகளையும் எரிச்சல்களையும் கர்த்தர் அடக்கி போட்டு தம்முடைய பிள்ளைகளை தேசத்தில் உயர்த்தி வைக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு விரோதமாக வைக்கப்படும் கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் அவர்களை தப்புவித்து காக்க வேண்டும் என்றும் இந்த நாளில் ஊக்கமாய் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக யோசிக்கும் யோசனைகளையும் செயல்களையும் கர்த்தர் அறிந்து அவைகளிலிருந்து தம்முடைய ஜனத்தை காத்து ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனும் அவர்கள் மேல் பிரியமும் கிருபை உள்ள தேவனுமாய் இருக்கின்றபடியால் அவரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.